உசைனி அவர் வந்து இன்னைக்கு காலமாயிட்டாரு. ஃபர்ஸ்ட் ரொம்ப ஃபிட்னஸா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கேன்சர் விஷயம் எப்படி சார் அஃபெக்ட் ஆகும்? ஃபிட்னஸ்ங்கிறது வந்து உயிரோடு இருக்கும்போது ஆரோக்கியமாகவும் நல்ல திறன்பாடோட செயல்படுறதுக்கு தான் ஃபிட்னஸ். ஆயுள நீடிக்குங்கிற அர்த்தமே அது கிடையாது. அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். உடலை வந்து வருத்திக்கிட்டு பண்ணுற எந்த எக்ஸசைஸுமே இயற்கைக்கு மாறாது. சங்குடிக்கும் என் தமிழே உந்தனுக்கு எந்த வணக்கம். குட்பாய் பபாய் அனாதிபாய். கூட நடந்து வந்து சார் இந்த மாதிரி எனக்கு அப்படியே தலைவலி தாங்க முடியல, அப்பப்போ பல்லுல இருந்து ரத்தம் கொட்டுது அப்படிங்கிற மாதிரி சில இதெல்லாம் சிம்டம்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. எங்களுக்கு ஒரு அளவுக்கு புரிஞ்சு உள்ளே போய் செக் பண்ணிவிட்டு எல்லாம் இது பண்ணிவிட்டு பிளட் கேன்சர்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து பார்ப்போம். செத்து பேசிக்கிட்டே இருப்பான் பொத்துன்னு முடிச்சு பாடி எடுத்துட்டு போக மாட்டேன்ட்டாங்க. சொந்தக்காரருக்கு வந்து அழுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. டக்குன்னு ஒரு ட்ராமேட்டிக்காக ஒரு சீன் நடக்கும். அட இது நம்ம ஆளு, அது இல்லை, ஐயோ நாங்கள் தப்பாக வந்துட்டீங்க, இது எங்கள் சொந்தமே இல்லைங்க, ஐயோ இவரையா இது எங்கள் சொந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. வீட்டுக்கு எடுத்துட்டு போகக்கூடாது. இந்த பிளட் கேன்சர் இருக்கிறதுனால இவர் இந்த விஷயங்கள்லாம் தானம் பண்ண முடியுமா சார்? பண்ணலாம். இதில் பிளட்டு மாத்திரம் தான் கெட்டு போகுது. ஆனால் பட் எந்த அளவுக்கு சேதம் இருக்குன்னு, ஏன்னா பிளட்டு கெட்டு போயிடுச்சுன்னாக்கா உங்களுக்கு பிசிக்கல் பூரா செத்து போயிடும். படிப்படியாக மரணம் தான். இன்னைக்கு வந்து நாங்கள் உடல் தானத்தை பெருசாக எடுத்துக்கிறது. அனாட்டமிங்கிற பாடத்துக்கு மனித உடலை அறுத்து தான் நாங்கள் படிப்போம். எந்த ஒரு விளையாட்டு வீரராது ஒலிம்பிக் சாம்பியனோ, ஒரு டென்னிஸ் சாம்பியனோ, ஒரு ஹாக்கி பிளேயரோ, அது மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், அது மாதிரி இருக்கவங்க யாராவது இந்த மாதிரி உடல் உழைப்பு சம்மந்தப்பட்ட கேம்ஸ் ஆடுறோம் யாராவது 100 வருஷம் வாழ்ந்ததை பார்த்துருக்கீங்க? அளவுக்கு மீறி தசைகளை வந்து உறுதிப்படுத்துறங்கிற பேரில் அதனுடைய அடிப்படையான இருக்கிற அந்த இயற்கையாக இருக்கிற அந்த இதையே மாற்றி விட்டுருக்கு. ஹார்ட் தாங்காது. ஹார்ட் 72 தடவை தான் துடிக்கும். அதுக்கு மேலே துடிக்க வச்சுக்கின்னா அந்த ஹார்ட்டுடைய சக்தி போயிடும். அதுவும் ஒரு கராத்தே மாஸ்டராக இருந்து பிளட் கேன்சர்ல இந்த மாதிரி இருந்த போது கூட அவர் உடல் தானம் பண்ணியிருக்கிறது உண்மையாவே ரொம்ப ஒரு எல்லாம் ஒரு அதுக்கெல்லாம் தைரியம். கமல் உடல் தானம் பண்ணியிருக்கேன். இப்போ நான் தான் அதிகாரியாக இருந்தாலும் பண்ணேன். பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய டாக்டர் காந்தராஜா சார் தான் இருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம் சார். சார் உசைனி அவர் வந்து இன்னைக்கு காலமாயிட்டாரு. ஆனா ஏஜ் 60. அவர் வந்து எவ்வளவு பெரிய ஒரு கராத்தே மாஸ்டர் அப்படின்றது நமக்கு தெரியும். பட் உடல் தானம் பண்ணியிருக்காரு சார். பட் ஏஸ் அ பிளட் கேன்சர் அது உடல் தானமும் பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு மெடிக்கல் டேர்ம்ஸ்ல இது எப்படி சார்? அது ஃபர்ஸ்ட் ரொம்ப ஃபிட்னஸா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கேன்சர் விஷயம் எப்படி சார் அஃபெக்ட் ஆகுது? ஃபிட்னஸ்ங்கிறது வந்து உயிரோடு இருக்கும்போது ஆரோக்கியமாகவும் நல்ல திறன்பாடோட செயல்படுறதுக்கு தான் ஃபிட்னஸ். ஆயுள நீடிக்குங்கிற அர்த்தமே அதில் கிடையாது. அது முதல்ல தெரிஞ்சுங்க. ரெண்டாவது, உடலை வந்து வருத்திக்கிட்டு பண்ணுற எந்த எக்ஸசைஸுமே இயற்கைக்கு மாறாது. அது அடுத்த பாயிண்ட். இதுக்கு மாறுபட்ட கருத்துக்கள் நிறையா வரலாம். இருந்தாலும் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். எந்த ஒரு விளையாட்டு வீரராது ஒலிம்பிக் சாம்பியனோ, ஒரு டென்னிஸ் சாம்பியனோ, ஒரு ஹாக்கி பிளேயரோ, அது மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், அது மாதிரி இருக்கவங்க யாராவது இந்த மாதிரி உடல் உழைப்பு சம்மந்தப்பட்ட கேம்ஸ் ஆடுறவங்க யாராவது 100 வருஷம் வாழ்ந்ததை பார்த்துருக்கீங்களா? பாக்ஸர்ஸ், ரெஸ்லிங், குஸ்தி போடுறவங்க யாராவது. இதெல்லாம் என்னன்னா அளவுக்கு மீறி தசைகளை வந்து வரம்புக்கு மீறின அளவுக்கு அதை வந்து உறுதிப்படுத்துறங்கிற பேரில் அதனுடைய அடிப்படையான இருக்கிற அந்த இயற்கையாக இருக்கிற அந்த இதையே மாற்றி விட்டுறீங்க. தசைங்கிறது வந்து கொஞ்சம் மடங்கிறதுக்கு நீட்டுறதுக்கு வசதியாக ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதை வந்து ரொம்ப விதவிதமான எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி இரும்பு மாதிரி பண்ணிடுறீங்க. ரப்பரை இழுக்கலாம், விடலாம், இரும்பை உடைக்கத்தான். அது மாதிரி ஆயிடுது. ரொம்ப அதை வந்து டஃப்பாக மாற்றும் போது, இரும்பு மாதிரி ஆகும்போது அது விரிஞ்சு சுருங்கினா தான் வேலை நடக்கும். இப்போ அதே இதயம் இருக்குது, அதை வந்து இரும்பு மாதிரி மாற்றினீங்கன்னா அது எப்படி விரியும், எப்படி சுருங்கும்? அது வந்து ரப்பர் மாதிரி இருக்கணும். அது அப்போ தான் அந்த வேலை செய்ய முடியும். லங்ஸ் அது மாதிரி தான் விரிஞ்சு சுருங்கணும். குடல் அந்த மாதிரி தான் விரிஞ்சு சுருங்கணும். வயிறு அந்த மாதிரி தான் விரிஞ்சு சுருங்கணும். கிட்னி இது போல் உறுப்புகள்லாம் விரிஞ்சு சுருங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை சாலிடாக கூட வைக்கலாம். இந்த மாதிரி தசைகளெல்லாம் நீங்கள் அளவுக்கு மீறி ஒரு திடகாத்திரமாக இருக்கிறோன்னு சொல்லிக்கிட்டு இரும்பு மாதிரி பண்ணிக்கிட்டீங்கன்னா அது அந்த அதனுடைய ஆயுட்காலம் குறையும். ஃபைன் சார். இப்போ இவர் வந்து இந்த கராத்தே மாஸ்டராக இருந்து
அவரும் வந்து நல்ல நீங்க ஃபிட்னஸ்னால இதெல்லாம் வந்து பாதிப்புகள் இருக்கும் அப்படின்றத நீங்க சொல்றீங்க. பட் இதை பார்த்துட்டு இப்ப நிறைய பேர் வந்து ஜிம் போறதும் தன்னை வந்து ஹெல்த்தியா ஃபிட்னஸா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு பக்கம் இருக்குல்ல சார்? அது வந்து நீங்கள் 40 வயசு வரையில் நீங்கள் அதெல்லாம் செய்யலாமா? 40க்கு மேலே நீங்கள் ஹெவி ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே செய்யக்கூடாது. 40 வயசு வரலும் தான் உங்கள் இளமை. அதுக்கப்புறம் நீங்கள் 100 வயசு இருக்கலாம். ஆனால் அந்த 40ங்கிறது தான் லிமிட்டு. 40க்கு அப்புறம் வந்து தசைகள்லாம் வளர்ச்சி நின்றுடுது. இருக்கிற சதையும் தசையும் வச்சுக்கிட்டு மேனேஜ் பண்ணித ஒழிய வளர்ச்சிங்கிறது நின்று போகுது. எதெல்லாம் புதுசாக உருவாகிட்டு இருக்குன்னாக்கா ரத்த வெள்ளணுக்கள், சிவப்பணுக்கள், இது மாதிரி இதெல்லாம் தான் கொஞ்சம் மாறுமே ஒழிய எலும்புகள் வளர்றது நின்றுடும், தசைகள் வளர்றது நின்றுடும். அது வரும் 20 இன்னும் சொல்லப்போனால் 30 வயசு தாண்டினாலே எலும்பு வளர்ச்சி நின்றுடும். வளர்றதே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹைட்டு வர்றதே 18 வயசுலேருந்து கட்ட 25 வயசுக்குள்ளார எல்லாம் முடிஞ்சிடும் எலும்புடைய வளர்ச்சி. அதுக்கப்புறம் அந்த 5 அடி இருக்காங்கன்னா 5 அடி நின்று போயிடும். 25 வயசு, அது 25 வயசுக்கு மேலே உயரம் ஆக மாட்டாங்க. அது வரலும் கட்டன்னு டே டு டே நீங்கள் பார்க்கலாம் வளர்த்துக்கிட்டே போகிறது. வளர்ச்சி அதோடு நின்றுடுது. அந்த எலும்புகள் வளர்ச்சி நிற்கும் போது தசைகளுடைய ஊர்தியும் அந்த தசை நார்களுடைய வளர்ச்சியும் அதோட நிற்கும். இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது அவ்வளோதான் அந்த உடம்பு. அதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக சேர்த்த முடியாது. எதாவது அடிக்கடி பட்டுச்சுன்னா அந்த அடிப்பட்ட இடத்த திருப்பி சேர்த்ததுக்கான தசைகள் வளருமே ஒழிய இருக்கிற தசை வந்து இதை விட இன்னும் நீளமாவோ குறைக்கிறதாவோ பண்ண முடியாது. ஸோ இதையெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இந்த 6 பேக்கு 8 பேக்கு 12 பேக்கு 100 பேக்கு 1500 பேக்கெல்லாம் போட்டுக்கிட்டு பார்சல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சரியாக வராது. அதெல்லாம் 40 வயசுக்கு மேலே அந்த வேலையெல்லாம் குறைச்சிடணும். லிமிட்டட் எக்ஸசைஸ் பெஸ்ட்டு வந்து 40க்கு மேலே ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வாக், நட மெதுவாக ஒழுங்காக நடந்துருக்கு. வேகமான ஓட்டங்கள்லாம் வச்சுக்கூடாது. நான் பீச்சில் பார்ப்பேன் சில பேர் தலை தெறிக்க ஓடிக்கிட்டுமா திருடனை பிடிக்கிற மாதிரி. எதுக்கு? இவர் அன்னெசரி டாக்ஸிங்க ஒரு தசைகளை வந்து அளவுக்கு மீறி கொடுக்குறீங்க. ஹார்ட் தாங்காது. ஹார்ட் 72 தடவை தான் துடிக்கும். அதுக்கு மேலே துடிக்க வச்சிங்கன்னா அது ஹார்ட்டுடைய சக்தி போயிடும், முடியாது. சின்ன வயசுலேருந்தே நேச்சுரலாகவே அவங்க வந்து அந்த குண்டா இருக்கிறவங்கன்னு இருப்பாங்கல்ல சார். ஸோ அவங்களும் அந்த மாதிரி வந்து உடம்பு இழைக்கணும் அப்படின்றத பார்ப்பாங்கல்ல. ஸோ அவங்க உடம்பு இழைச்சாலும் அவங்களுக்கு அந்த மாதிரியான பாதிப்பு இழைக்கிறதுலையும் எவ்வளோ இழைக்கணும்னு இருக்குது. பாடி மாஸ் இண்டெக்ஸ் பார்த்துட்டு இவ்வளோ வரல இழைக்கலாம்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே போனீங்கன்னா மயக்கம் வந்துடும், தாங்காது, உடம்பு தாங்காது. அதனால தான் உண்ணாவிரதம் இருக்கிறதெல்லாம் ஏன் சாகுறாங்க? தேவையான உணவு கிடைக்கலன்னும் போது ஒவ்வொரு திசுக்களும் ஒவ்வொன்றா செத்து போகுது. ஓகே, அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் தேவையான உணவு வந்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு தான் உயிரோடு இருக்க முடியும். அதை நீங்கள் குறைக்கக்கூடாது, அதை அதிகப்படுத்தவும் கூடாது. அதுதான் அதில் இருக்கிறது. சார், இப்போ இந்த உசைனி அவர் வந்து பிளட் கேன்சர் அவருக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு. பட் அவர் ஸ்டில் வந்து உடல் தானம் பண்ணியிருக்காரு சார். ஸோ மெடிக்கல் டேர்ம்ஸில் இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இன்னைக்கு வந்து நாங்கள் உடல் தானத்தை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா அந்த காலத்தில் அனாட்டமிங்கிற பாடத்துக்கு மனித உடலை அறுத்து தான் நாங்கள் படிப்போம். அதாவது இந்த சப்ஜெக்ட் இதை நாங்கள் படிக்கிறதுக்கு மனித உடலை அறுத்து பூரா, அதுதான் இந்த புக்கே. அனாதையாக இறந்து போனவங்க பாடியெல்லாம் வச்சுருப்போம், மார்ச்சூரியில் சவக்கடங்களை வச்சுருப்போம். ஒரு ஏறத்தாழ 6 மாதம் வரலும் அந்த உடம்பு அந்த வச்சுருப்போம் நாங்கள். அது வரலும் யாருமே கிளைம் பண்ணலன்னாக்கா அனாதை அப்படின்னு சொல்லிட்டு அதை சவக்கடங்களுக்கு போய் வச்சுருவோம். வச்சுட்டு அங்கேயும் ஒரு வருஷத்துக்கு வெயிட் பண்ணுவோம். அது வந்து என்னன்னாக்கா குளிர்பதனம் செய்யப்பட்டது, ஃபுல்லாக ஏர் கண்டிஷன்டு டீப் ஃப்ரீசர். அது ஆழ்ந்த இது குளிர்ந்த இதில் வச்சுருக்கோம், ஐஸ் கோல்டு இதில். அதில் என்ன ஆகிடுன்னா அந்த இதெல்லாம் சதையெல்லாம் அப்படியே விரைச்சி அந்த புரோட்டீன் எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு புரிஞ்சப்பட்டு இதாகிடும். ஒரு ரப்பரில் செஞ்ச பொம்மை மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த ஃபார்மலின் ஒரு திரவத்தில் போட்டு விட்டுருவோம். போட்டாக்கா அப்படியே தொட்டு பார்த்தீங்கன்னா மரக்கட்டையை தொடுற மாதிரி இருக்கும். மனித உடலை தொடுற ஃபீலிங்கே இருக்காது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா அந்த முடியெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து அப்படியே லேசர் வச்சு அதாவது பொசுக்கி எல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம். பார்த்தீங்கன்னா
மரத்தால் செஞ்ச ஒரு பொம்மை, ஒரு கருப்பு மரத்தில் செஞ்ச ஒரு பொம்மை மாதிரி தான் இருக்கும். அதை நாங்கள் அப்படியே அறுத்து ஒவ்வொரு பகுதியும் அறுத்து பார்த்து கண்ணால் பார்த்து இருக்கணும். இப்போ இது என்னாச்சுன்னா இது வந்து உடல் தானம் இது வந்து தடை செஞ்சாங்க. இது அதாவது மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய இறந்து போனவர்கள் வந்து அனாதையாக இறந்தவர்களை வந்து அனாட்டமிங்கிற பேரில் நீங்கள் செய்கிறது கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு அது மனித வள உரிமை ஆணையம் வந்து அதை தடுத்துருச்சு. ஓகே. அதனால் இப்போ என்ன பண்ணிட்டோம்னா இப்போ மாடல் தான் ஒரு இதில் கம்ப்ளீட்டாக கண்ணாடியில் செஞ்ச ஒரு மாடல், அதில் வந்து எல்லா சிஸ்டமும் போட்டு ஒரு ஹியூமன் பாடியை செஞ்சிடணும். மனித உடலை செஞ்சுட்டு ரத்த ஓட்டம், மனித ரத்த ஓட்டம்ன்ற அந்த சுவிட்சை போட்டோம்னா அந்த ரத்த ஓட்டம் மாத்திரம் தெரியும். நரம்பு மண்டலம் அப்படியே சுவிட்ச் போட்டோம்னா நரம்பு மண்டலம் பூரா அப்படியே தெரியும். இப்போ அது அறுக்காமையே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது எப்படி வேலை செய்யுது. இதயம் மாதிரி அது துடிக்கிறது கிடைக்கிறது, ரத்தம் போகிறது, டெக்னாலஜி. அதே மாதிரி கண்ணை மாத்திரம் போட்டோம்னா கண் எப்படி வெளிச்சத்தை இது பண்ணி உருவம் எப்படி தெரியுது எல்லாம் அப்படியே பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ இது செய்கிற வேலையை அது செய்கிறது. ஆனால் என்னன்னா ஒரு இந்த அனாட்டமியில் நாங்கள் வந்து உடலை அறுத்து நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு உடம்போட மனித உடம்போடு நாங்கள் நல்ல பரிச்சயம் ஆகிடுவோம், பழகிடுவோம். அதனால் ஒரு அறுவை சிகிச்சைக்கு ஒரு பேஷண்ட் வரும்போது எங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்கிறது ஈஸியாக இருக்கும். அதுக்கு இது பயிற்சி, அந்த பயிற்சி நமக்கு போயிடுது. ஆனால் நாங்கள் படித்த காலத்தில் இருந்த அறுவை சிகிச்சை வேறு. அன்னைக்கு வந்து ஒரு குடல்வால் அப்பண்டிசெக்ஸ் அதை வந்து ஆப்ரேஷன்னாக்கா இவ்வளோ நிலத்துக்கு கிழிச்சு திறந்து குடலையை வெளியே எடுத்து அதெல்லாம். இன்னைக்கு ₹1 அகலத்துக்கு இவ்வளோதான். இந்த அந்த லேசர் ட்ரீட்மெண்ட் இந்த ஓட்டை தான், இந்த அளவுக்கு தான் ஓட்டை போடுறோம். இது வழியாக லேப்ராஸ்கோப்பி உள்ள விட்டுறோம். இதில் பார்க்குறோம், டிவியில் பார்க்குறோம், மானிட்டரில் பார்க்குறோம். மானிட்டரையே பார்த்துட்டு வேணுங்கிற அந்த போர்ஷனை மாத்திரம் கட் பண்ணிவிட்டு ரத்த போக்கு இல்லாமல் எல்லாம் இன்றைக்கி சர்ஜரி. இன்றைக்கி டிரைவர் அப்பண்டிஸ் ஆப்ரேஷனுக்கு அப்போல்லாம் ஒரு 2 மாதம் படுக்கணும். இப்போல்லாம் வந்தால் பண்ணிக்கிட்டு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் மறுநாள் காலையில் வீட்டுக்கு அவ்வளோ. எவ்ரிதிங் இஸ் ஓவர். அதனால் இப்போ அது இந்த அனாட்டமி அவ்வளோ டீப்பாக நமக்கு தேவைப்படலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. அதனால தான் நமக்கு வந்து உடல் தானம் நீங்கள் பண்ணிங்கன்னா உறுப்புகள் நல்லா இருக்கிற உறுப்புகளை நீங்கள் தானம் பண்ணலாம். கிட்னி தானம் பண்ணலாம், லிவர் தானம் பண்ணலாம், ஈரல், நுரையீரல்லாம் அதிகமாக பயன்படுறதில்ல. இப்போதைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது வந்து சிறுநீரகம், ஈரல், பேங்க்ரியாஸு, அப்புறம் வந்து கண், இதெல்லாம் தானம் பண்ணலாம். சார், இப்போ இந்த பிளட் கேன்சர் இருக்கிறதுனால இவர் இந்த விஷயங்கள்லாம் தானம் பண்ண முடியுமா சார்? பண்ணலாம். இதில் பிளட்டு மாத்திரம் தான் கெட்டு போகுது. ஆனால் பட் எந்த அளவுக்கு சேதம் இருக்குதுன்னு பார்க்கணும். ஓகே. ஏன்னா பிளட்டு கெட்டு போயிடுச்சுன்னாக்கா உங்களுக்கு திசுக்கள் பூரா செத்து போயிருக்கும். படிப்படியாக மரணம் தான். பிளட் கேன்சருங்கிறது நிர்ணயிக்கப்பட்ட தேதியில் தூக்கத்தண்ணை கொடுத்த மாதிரி தான். சில சமயங்களில் வந்து லுக்கேமியாங்கிற கண்டிஷன், அந்த டிசீஸில் பேஷண்ட் பேசிக்கிட்டு வருவான் கூட நடந்து வந்து, சார் இந்த மாதிரி எனக்கு அப்படியே தலைவலி தாங்க முடியல, அப்பப்போ பல்லிலிருந்து ரத்தம் கொட்டுது அப்படிங்கிற மாதிரி சில இதெல்லாம் சிம்டம்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. எங்களுக்கு ஒரு அளவு புரிஞ்சிடும். உள்ளே போய் செக் பண்ணிவிட்டு எல்லாம் இது பண்ணிவிட்டு பிளட் கேன்சர்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து பார்ப்போம், செத்து போயிடும். சொந்த எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்லுவேன். எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லுக்கேமியாவில் கிடைச்சது, எய்ட்ஸில் கிடைச்சது. எய்ட்ஸ் நோயாளிகள் பேசிக்கிட்டே இருப்பான், பொத்துன்னு விழுந்து பெரிய ட்ராஜடி. அது இன்னும் மறக்க முடியாத ஒரு ஃபஸ்ட்டு என்னுடைய கேஸு. என்னுடைய மகனை நான் பார்க்கணும், எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க. எய்ட்ஸ்ன்னு தெரிஞ்ச உடனே எப்படியோ வெளியில் நியூஸ் தெரிஞ்சிருச்சு, யாரும் வரமாட்டேன்ட்டார். வார்டில் படுக்க வச்சுருக்கிறோம், வரமாட்டேங்கிறாங்க. அவர் பையனை நான் பார்க்கணுங்கிறார். பையன் வேலையில் இருக்கார். வேலையில் ஒரு 25-26 அந்த ரேஞ்சில் இருக்கார். வெளியில் நிற்கிறார், வார்டுக்கு வெளியில். உள்ளே வரமாட்டேங்கிறார். ஒன்றும் ஆகாது, நான் கேரண்டி கொடுக்குறேங்க, எய்ட்ஸ் அந்த மாதிரி வராதுங்கன்னு கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தேர்த்தி கூட்டிகிட்டு வந்து பார்க்குறேன். இல்லை, பாடி எடுத்துகிட்டு போக மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா எய்ட்ஸ் பாடியெல்லாம் அப்போ சொந்தக்காரருக்கு வந்து
வந்து அழுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பண்ணிட்டு டக்குன்னு ஒரு ட்ராமேட்டிக்காக ஒரு சீன் நடக்கும். அட இது நம்ம ஆளு, அது இல்லை, ஐயோ நாங்கள் தப்பாக வந்துட்டோங்க, இது எங்கள் சொந்தமே இல்லைங்க, ஐயோ இவரையா இது எங்கள் சொந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக. அப்புறம் தான் கவர்மெண்ட்டில் ரூல் போட்டான், எய்ட்ஸ் பாடியை கொடுக்கக்கூடாது. எப்படி நாய்க்கடியில் இறந்தவங்கள உடலை கொடுக்க மாட்டோமோ அதே மாதிரி எய்ட்ஸுக்கும் அதே ரூல்ஸ் தான். அது மாதிரி அதனால் இப்போ வந்து உடல் தானம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. இப்போ வந்து உடல் தானம் தேவைப்படாது. உசைனி உறுப்புகள் தானம் எஸ். ஓகே சார், அவரும் வந்து இவ்வளோ நாளா தன்னம்பிக்கையோட இந்த பிளட் கேன்சர்ல போராடி இத்தனை நாள் இருந்துட்டு இப்போதான் வந்து அந்த இது எவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு விஷயம் அப்படின்றத உணர முடியுது சார். மரணம்ங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதை விட கொடுமையான விஷயம் எதுவும் இருக்க முடியாது. கண்டிப்பா சார். அதுதான் இப்போ தூக்கு தண்டனை கைதிகள்லாம் எப்படி அவங்க இருப்பாங்க, படுக்க ஒவ்வொரு நிமிஷமும் வராதுங்கிற தைரியத்தில் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். வருங்கிறது இந்த இந்த அடுத்த நிமிஷம் செத்து போவோங்கிறது எனக்கு உறுதி ஆயிடுச்சுன்னா நான் என்னவா இருப்பேன். அதனால தான் அந்த காலத்தில் அழகான வார்த்தையில் சொல்கிறான், மரணாவஸ்தை. செத்தவனுக்கு தான் தெரியும் அது என்ன அவஸ்தைப்பட்டு செத்தவன். அவரை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஷேர் பண்ணுற மெமரிஸ் ஏதாவது இருக்கா சார்? வந்து ஒரே ஒரு தடவை தான் நான் பார்த்துருக்கேன். அதாவது அவங்க செட்டு ராஜேஸ்வர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவள் அப்படித்தான் படமெல்லாம் கதை வசனம் எடுத்து முதல் மரியாதை வசனம்லாம் எடுத்து அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு படம் எடுக்கும்போது அந்த புன்னகை மன்னன் படத்தில் இவர் நடிச்சிருந்தார். வில்லன் மாதிரி வருவார் நினைக்கிறேன். அந்த படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவங்கெல்லாம் வந்து ஒரு இடத்துல இருக்கும்போது நான் அவங்கள சந்திக்க வேண்டி வந்து பார்த்து இவர் தான் உசைன். ரெண்டாவது இவர் வந்து நான் இருக்கிற கற்பகம் இருக்கிற அதுக்கு பின்னாடியே பெசன் நகரில் தான் இவருடைய இதெல்லாம். அதனால் அப்படி பார்த்துருக்கேன் நான் அவரை. அப்போ வந்து அவருக்கு என்கிட்ட என்ன மரியாதைன்னா, நானும் கராத்தே மணியும் கிளாஸ்மேட்ஸுங்கிற முறையில் என் மேலே ரொம்ப மரியாதை இருக்கு. ஏன்னா கராத்தே மணி தான் இவங்களுக்கெல்லாம் முன்னோடி. அந்த கராத்தே மணி இதே கதை தான். 60 வயசு தாண்டி இந்த ஸ்போர்ட்ஸ் அத்லெட் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து நம்மளை அளவுக்கு மீறி உடம்ப வந்து இரும்பு மாதிரி மாத்துறதுல அதனுடைய ஃப்ளெக்சிபிலிட்டியை வளைஞ்சு கொடுக்குற அந்த தன்மை போறதுனால தான் செத்து போறாங்க. உண்மையாவே சார் இது ரொம்ப ஒரு வருத்தத்தக்க ஒரு விஷயமா தான். அதனால நீங்க வந்து பார்க்கணும், எந்த டென்னிஸ் பிளேயரும் ஸ்டார்னிவஸ் கேம், பேஸ்கெட் பால், ஹாக்கி, ஃபுட்பால், டென்னிஸ், பேட்மிண்டன், ஷட்டில் காக், இதெல்லாம் பயங்கர கேம்ஸ். அப்புறம் அஃப்கோர்ஸ் மார்ஷல் ஆர்ட். கிரிக்கெட் ஒன்று தான் இருக்கிறதுலே சுகமான ஆட்டம். ஏன்னா தூங்கிட்டு வரலாம், எந்திரிச்சு இது பண்ணால் அப்போது சாயந்தரம் ராத்திரி கூட அடிக்கலாம், 4 பால் போட்டுட்டு போய் காஃபி குடிக்கலாம். அது நீங்கள் மட்டும்தான் சார் நீங்கள் சொல்கிறனாலும் எல்லாருக்குமே வந்து கிரிக்கெட்ன்ற மாதிரி இருக்கிற ஒரு விஷயம். நம்ம மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம ஊருக்கே அதுதான் லாய்க்கான கேம். நம்ம ஆடுற ஆட்டமெல்லாம் பாருங்க, எதில் நம்ம வின்னர்ஸாக இருக்கோம் பார்த்துருக்கீங்களா? இது செஸ்ஸு உட்காந்துக்கிட்டு மணிக்கணக்காக உட்காந்துக்கிட்டு 2 பேரும் உட்காந்து மைண்ட் கேம் சார். அது மைண்ட் கேமுமா? அந்த மாதிரி வந்து உடம்புக்கு அது வேலை கிடையாது. மைண்ட் கேமு, சீட்டாட்டம், மைண்ட் கேமு. உடலை ஒருத்தர் எந்த ஆட்டமே நம்ம ஆடுறது இல்லை. ஃபைன் சார். இப்போ இந்த உசைனி அவர்கள் வந்து இறந்தது உண்மையாகவே ஒரு ரொம்ப வருத்தத்தக்க ஒரு விஷயம் தான். அதுவும் ஒரு கராத்தே மாஸ்டராக இருந்து பிளட் கேன்சரில் இந்த மாதிரி இருந்த போது கூட அவர் உடல் தானம் பண்ணியிருக்கிறது உண்மையாகவே ரொம்ப ஒரு அதுக்கெல்லாம் தைரியம் வேணும்ல சார். அது அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் சார் நான் இங்கே பார்க்குறேன். என்ன சொல்ல வரேன்னா, கமல் உடல் தானம் பண்ணியிருக்காரு. ஆமாம் சார். அது அப்போ நான் தான் அதிகாரியாக இருந்து அதெல்லாம் பண்ணேன். அப்போவே நான் சொன்னேன் கமல்கிட்ட, இப்போ அதெல்லாம் தேவைப்படுறது இல்லைங்க. சரி, ஆனால் அப்போ தான் அந்த டைம் தான் அனாட்டமி இந்த டிசெக்ஷன் சிஸ்டத்தை எடுக்கிற டைம். ஏன்னா இந்த உடல் தானம் பண்ணது பூரா அனாட்டமிக்கு தான் நாங்கள் கொண்டு போவோம். ஓகே. ஆனால் அந்த மாதிரி தானம் பண்ண உடம்புகளை நாங்கள் வந்து ஒரு சில சமயங்களில் வந்து அந்த கண்ணாடி கூண்டில் வச்சுருக்கோம், வச்சு அப்படியே வச்சுருப்போம், அதெல்லாம் பண்ணுவோம். ஏன்னா அது ஒரு மரியாதை இல்லை சார், அவங்களுக்கு கொடுக்குற ஒரு மரியாதை. பட்டு இப்போ அது கொடுக்குறாங்க, கேட்கணும். மருத்துவக் கல்லூரிக்கு அது எந்த வகையில் உறுப்புகளை எடுத்துக்குவாங்க. உறுப்புகளை எடுத்து அது உடல் தானம்ன்றது வந்து என்ன உறுப்புகள் தேவையோ அந்த உறுப்புகள் எடுத்துட்டு மிச்சத்தெல்லாம் இதுதான்.